அதிமுக என்று கட்சி வச்சிருக்கிறாங்கல்ல, பாஜகவோட கூட்டணி வச்சவன அவங்க கொள்கை கோட்பாடுகளை சார்ந்து செல்கின்ற மாதிரி ஒரு நிலை. முருக பக்தர் மாநாட்டில் அதுல பெரியாரை கேலி செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அண்ணா அவர்களை கேலி செய்யும் விதமாக வீடியோ போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஆன்மீக மாநாட்டு தானே சொன்னாங்க, போய் கலந்துக்கிட்டவங்க கூட அதானே சொன்னாங்க, நாங்க ஆன்மீகத்துக்காக போனோம், அப்ப ஏன்பா இந்த வீடியோ போட்டாங்க? அப்ப அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் அவர் பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறாங்க, இல்லங்க அது முன்னாடி வந்த வீடியோ. அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம், நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி செய்தியும் சிந்தனையும் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி, அண்மையில் மதுரையில் வைத்து முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டுடைய திராவிட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள், பெரியார் அவர்கள், அவர்களையெல்லாம் கேலி செய்யும் விதமாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல என்ன மிக கொடுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவின் பேரை தங்களுடைய கட்சியில் மிக முக்கியமாக வைத்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அதிமுகவை சார்ந்த மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது முன்னாடி உள்ள அமைச்சர்கள், அவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுடைய அந்த சபையில அந்த நிகழ்வில் இருக்கும் போதே அண்ணா அவர்களை குறித்தும் பெரியார் அவர்களை குறித்தும் கேலி செய்யும் விதமாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை மிக அமைதியாக அங்கு இருந்து இந்த அதிமுகவுடைய தலைவர்கள் அவங்க எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு கூட எதிர்கட்சியெல்லாம் சுட்டி காட்டின பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா என்ன சொல்றாங்க, அந்த வீடியோவை தவிர்த்திருக்கலாம், பட்டும் படாம சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன அப்படின்னா, அவங்களுடைய கட்சியுடைய மிக முக்கியமான பேர் அண்ணா அவர்களை வைத்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த கட்சியில் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்கெல்லாம் அண்ணா அவர்களை புகழக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, செய்திகளை சொல்லும் பொழுது அண்ணா அவர்களை புகழும் விதமாக சொல்லி இருப்பார்கள். அப்ப இது போன்று மதிக்கக்கூடிய திராவிட தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் இன்றைக்கு பாஜகவுடைய மிக முக்கியமாக இந்த முருக மாநாட்டில் அந்த திராவிடத்துடைய மிக கருத்துக்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் பெரியார் அவர்கள். அப்ப அவர்களையும் கேலி செய்யும் விதமாக, அண்ணா அவர்களையும் கேலி செய்யும் விதமாக இங்க வீடியோ வெளியிடப்படுகிறது என்று சொன்னால், அதை அமைதியாக இருந்து பார்த்திருக்கிறார்கள், கண்டு கழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப வெகுஜன மக்களுக்கு பல கேள்விகள் எழுகிறது. போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம், நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி. பின்னணியில என்ன நடக்குது? கூட்டணி தானே சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போதே இந்த மாதிரி எதையும் சொல்லக்கூடிய ஒரு நிலை, எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலை, இது போன்று செய்யாதீர்கள் என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. அமைதியா உட்கார்ந்து பார்த்ததுக்கு என்ன காரணம்? இவங்க தானே மதிக்கக்கூடிய தலைவர்களாக எம்ஜிஆர் இருக்கிறார்கள், பெரியார் இருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கத்துல இது மாதிரி செய்து கொண்டு இன்னொரு பக்கத்துல என்ன செய்யறாங்க, மிக அமைதியா இருந்து பார்த்திருக்கிறார்கள். இதுல வேலுமணி என்று சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி அவங்க சொன்னாங்க, கூட்டணி தனி கொள்கை தனி, கொள்கையில எங்களுக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது என்றெல்லாம் சொல்றார். இவர் சொல்றவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இவர் RSS உடைய ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெகுஜன மக்களுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க இவ்வளவு பெரிய மாநாட்டில் அதிமுக தலைவர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, அங்க அண்ணாவையும் பெரியார் அவர்களும் கேலி செய்யக்கூடிய ஒரு வீடியோ வெளியிடப்படுகிறது. இதுக்கே நீங்க எந்த விதமான எதிர்ப்பும் அங்க தெரிவிக்கல, அமைதியா பார்த்துட்டீங்க. இங்க பட்டும் படாம எதிர்ப்புன்ற பேர்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நாங்க கொள்கையில சமரசம் இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி எடுப்பாங்க? இதை இவங்க சமரசம் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா, நடந்த ஒன்றை என்ன செய்யறாங்க இவர்கள், வேறு விதமாக மக்களிடத்துல மடைமாற்றும் விதமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது ஆரோக்கியமான போக்கு இல்லை. வெகுஜன மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஏன்னா அதிமுக என்பது தமிழகத்தில் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறார்கள். பல நேரங்கள்ல பல
கட்டங்கள்ல அதனுடைய உயர்மட்ட தலைவர்கள்லாம் பல ஆண்டுகாலமாக ஆட்சியில முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு பாஜகவோடு இவர்கள் கூட்டணி அமைத்ததின் காரணத்தினால் மத வெறுப்பு மத வெறியை மையமாக கொண்ட இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புற்றுநோய் போன்று இது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி ஒரு மனிதனுடைய உடலில் புற்றுநோய் வந்து ஆரம்பித்தால் அவருடைய உள் உறுப்பை ஒன்று கூட இல்லாமல் அது செல்லரித்து விடுகிறதோ அது மாதிரி தான் என்ன செய்யுமா இந்த பாஜகவோட கூட்டணி வைத்தால் அவருடைய அந்த செயல்பாடு அவருடைய சிந்தனை இப்போ அந்த மாதிரி தான் வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இவங்க நடந்த இந்த நிகழ்வு இப்பவே வந்து இப்படி நடக்குதில்ல. இந்த நாட்டுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களையும் திராவிட தந்தை என்று சொல்லக்கூடிய பெரியார் அவர்களையும் இவர்கள் வந்து கேலி வீடியோ வந்து இருக்கிறார்கள். ஏன்னா திராவிடத்தை வந்து அழிக்க வேண்டும் என்றுதான் ஆரியத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் இந்த ஆரியத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அவர்களை குறிவைத்து இப்படி ஒரு வீடியோ வந்து வெளியிடப்படுகிறது. இதை வந்து இவங்க என்ன செய்யறாங்க, கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த போக்கு என்பது மக்கள் வந்து ரசிக்கவில்லை, மக்கள் வந்து விரும்பவில்லை. இது மாதிரி நடப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப இது மாதிரி நிகழ்வுகள் இது வந்து சரி கிடையாது. ஏன்னா இப்பவே இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய கருத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு கட்சி அதிமுக என்று கட்சி வச்சிருக்கிறாங்கல்ல, பாஜகவோட கூட்டணி வச்சவனா அவங்க கொள்கை கோட்பாடுகளை சார்ந்து செல்கின்ற மாதிரி ஒரு நிலை. முருக பக்தர் மாநாட்டில் அதில் பெரியாரை கேலி செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு, அண்ணா அவர்களை கேலி செய்யும் விதமாக வீடியோ போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஆன்மீக மாநாடு தானே சொன்னாங்க, போய் கலந்துக்கிட்டவங்க கூட அதானே சொன்னாங்க, நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்காக போனோம். அப்போ ஏன்பா இந்த வீடியோ போட்டாங்க? அப்போ அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் அவர் பிரஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாங்க, இல்லைங்க அது முன்னாடி வந்த வீடியோ. அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். நயினார் நாகேந்திரன் இருக்கிறார்ல, அவர் பதில் சொல்ல தெரியாமல் என்ன செய்கிறாரு, அது வந்து அப்போ உள்ளது இது இப்போ உள்ளது என்றெல்லாம் வந்து சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய கேள்வி எல்லாம் இவர்கள் திராவிடத்தை பேசக்கூடியவர்கள், தங்களுடைய கட்சியிலே அண்ணா அவர்களுடைய பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த திராவிடத்தை பறைசாற்றியே எடுத்து சொன்ன பெரியார் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இவங்க எப்படி இதை வந்து அனுமதிச்சாங்க என்பதுதான் நாட்டு மக்களுடைய அந்த கேள்வியாக இருக்கிறது. அது இந்த மாதிரி போக்கு என்பது தொடருமேயானால் மக்களுடைய அந்த வேதனையான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு கவலையும் மக்களிடத்தில் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து தான் என்ன செய்யணும், அதிமுகவை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக, ஏன்னா இது ஒரு நல்ல தருணம். மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு நிருபத்தில் நாங்கள் போய் வந்து சேர்ந்துட்டோம் என்றெல்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ ஒரு நல்ல தருணம். இந்த தமிழகத்துடைய மிக முக்கியமான திராவிட தலைவர்களை இவர்கள் வீடியோ வெளியிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார்கள், கேலி செய்திருக்கிறார்கள். இதை வச்சு கூட நீங்கள் வெளியில் வரலாமே, அதுதானங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அண்ணாவை மதிக்கிறோம் என்று சொல்வது உண்மையாக இருந்தால், பெரியார் திராவிடத்தை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்வது நீங்கள் உண்மையாக இருந்தால், இப்போ இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கணும். அது எப்படி எங்களுடைய தலைவர்களை இப்படி நீங்கள் வந்து எப்படி வீடியோ போச்சு அப்படின்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படி இப்படியுமா ராஜேந்திர பாலாஜிலாம் என்ன சொல்றாரு, அந்த வீடியோவை தவிர்த்து இருக்கலாம் அப்படி சொன்னால் போதுமா? பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு இப்படியெல்லாம் பல்வேறு கேள்வி இழுக்கிறது. இதையெல்லாம் அறிந்து செயல்படக்கூடியவங்க ஒரு நிலையை வந்து அதிமுக நிர்வாகிகள் எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.